வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தீபாவளி ஸ்பெஷலுக்காக வெஜ் அண்ட் நான்வெஜ் பஃபெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ அங்கே இருக்காங்க பாருங்கள் அண்ணன், அவர் தான் ஓனரு, தமிழ் தான் அவரும். இங்கே சில அவரோட ஃபேமஸ் டிஷ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோசை, பரோட்டா, பிரியாணி எல்லாமே இருக்குது. தமிழ்லையுமே எழுதியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் தமிழில் சில வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்டு இன்னைக்கு எந்தெந்த டைமிங்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்கன்ற சொல்லிட்டு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெனு என்னன்றது சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போது மெனுவில் பார்த்தீங்கன்னா பருப்பு வடை, வெஜ் சமோசா, அந்த மாதிரி சில ஸ்டார்ட்டர்ஸ்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டர்ஸ். வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் சில ஸ்டார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. இட்லியில் நிறையா வெரைட்டிஸ், தோசையில் நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது. தோசையில் ரொம்பவே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஊத்தப்பமில் சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்து கொத்து பரோட்டாவில் சில வெரைட்டிஸ். கொத்து பரோட்டா வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி வெறும் பஃபெட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரோட்டீஸில் சிலது, ரைஸில் வந்துட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பிரியாணியில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் டீ, காஃபி, அப்புறம் மற்ற சில டெசர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்டு இந்த பேனரில் பார்த்திங்கன்னா இவங்களோட சில ஃபேமஸ் டிஷ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி இருக்குது, கொத்து பரோட்டா இருக்குது, மசாலா தோசை இருக்குது. ஸோ அதோடய ப்ரைஸஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நம்பர், வெப்சைட் அண்ட் லொக்கேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இவங்களோட லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு நான் வந்து வெஜ் பஃபெட் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வெஜ் பஃபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, இட்லி, சாம்பார், வெஜ் கறி, வடை, அப்புறம் லட்டு இருந்தது. இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரைஸ் அண்ட் வெஜ் கறியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு டேஸ்ட் வந்து நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது ஐ வாஸ் ரியலி கிரேவிங் ஃபார் இட். அண்ட் இட்லிக்கு பார்த்திங்கன்னா இட்லி பொடியுமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இட்லி பொடி இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டீயுமே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இங்கே வந்து டீயே குடிக்கல, ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் டீ குடித்தேன். அதுவே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நீங்கள் வந்து சில ஃப்ரெண்ட்ஸுமே கிடச்சாங்க. அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் மோர் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட ரெஸ்டாரண்ட். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட நம்பருமே மென்ஷன் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.